இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா ஏன் உங்க வாழ்க்கை இப்படி இருக்க போகுது? இப்போ நான் பேசவே ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிடுவீங்க. ஒரு நல்ல கன்டென்ட்ட கூட உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, நல்லா சூப்பரா எடிட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல நல்ல எடிட்ஸ போட்டு, நல்ல நல்ல மூவி டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, நல்லா ஃபேன்சியா, கலர்ஃபுல்லா எடிட் பண்ணணும். இப்படி எடிட் பண்ணா மட்டும் தான் நீங்க ஸ்க்ரோல் பண்ணாமயே பார்க்குறீங்க. எப்போலருந்து லாங் ஃபார்மேட் வீடியோஸ்ல இருந்து ஷார்ட்ஸ்க்கு மாறுனமோ, அப்போலருந்தே நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் சுத்தமா அடி வாங்கிருச்சு. இப்போ நீ கன்டினியூஸா ஷார்ட்ஸே பார்த்துக்கிட்டே இருந்தனா, உன்னோட பிரெயின் ஷார்ட் டெர்ம் ரிவார்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதாவது காமெடியான ரீல பார்க்குறன்னா, உடனே உனக்கு சிரிப்பு வருதுல்ல, அந்த சிரிப்பு தான் ரிவார்டு. இப்படியே ஷார்ட் டெர்ம் ரிவார்டுக்கே அடாப்ட் ஆயிருந்தா, உன்னால லாங் டெர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்ப ஜிம்முக்கு போறன்னா, போன உடனே உனக்கு ரிசல்ட் கிடைச்சிராது. பொறுமையா அந்த விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருந்தனா மட்டும் தான் உனக்கு ரிசல்ட் வரும். இதனால தான் நம்ம செட் பண்ற கோல்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியாம ஃபெயில் ஆயிடுறோம். நீங்க இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களும் எப்படியாச்சும் இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எப்படி இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளிய வந்தேன்னு டீட்டெயில்டா சொல்றேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.